Hi friends, என் பேர் கார்த்திக் from URBANSPACE BUILDERS. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா UPVC விண்டோஸ். நீங்கள் நிறைய இடங்களில் உட்டன் விண்டோஸுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த UPVC விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாமா, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதோட காஸ்ட் எவ்வளோ வரும், நமக்கு சேவிங்ஸ் ஆகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ UPVC விண்டோஸ் இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா அன்பிளாஸ்டிசைஸ்ட் பாலிவினைல் குளோரைட் விண்டோஸ். ஸோ UPVC விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது கஸ்டமைசபிள் சைஸில் வர்றனால நம்ம வந்துட்டு எந்த ரூமுக்கு எங்கே வேணாலும் எந்த சைஸில் தேவைப்படுதோ வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸஸ் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 4 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டுக்கு நம்ம விண்டோஸ் இங்கே ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோன்னா அந்த சைஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ கான்செப்ட்டில் போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் விண்டோ கான்செப்ட்டில் பார்த்தோன்னா ஹைட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அது ஹைட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட்டு அல்லது 5.5 ஃபீட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு 5.5 ஃபீட் இன்ட்டு 4 ஃபீட் நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த 5.5 ஃபீட் × 4 ஃபீட் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது போக வந்துட்டு UPVC விண்டோஸ் பார்த்தோன்னா ஃபிக்ஸட் டைப்னு ஒன்று வருது. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாத்ரூம்ஸ் ஏரியாவில் வந்துட்டு வென்டிலேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த வென்டிலேஷன் பர்பஸில் பார்த்தோன்னா கிளாஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் ப்ரொவிஷனோடையே சேர்ந்து டேரெக்டாக இந்த UPVC விண்டோஸில் வந்துடும். அது போக வந்துட்டு எனக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனோட ப்ரொவிஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோடையும் சேர்த்து இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கேயும் வாங்கி நம்ம இந்த UPVC விண்டோஸுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பால்கனி ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ பால்கனி ஏரியாவில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்குதுன்னா அந்த ரூமுக்கு வெளியே போகிறதுக்கு டோர் இருக்கும். அந்த டோர் இடத்துல வந்துட்டு நம்ம UPVC மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 ஆப்ஷன் வருது. ஜென்ரலாக மோஸ்ட்டாக இதோட சைஸு பார்த்தோன்னா இதோட ஸ்லைடிங் டைப் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோட வித்து வந்துட்டு எப்போயுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரேர் கேஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஓப்பனிங் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்லைடிங் கம் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அது ரேட்டு பார்த்தோன்னா இதோட 3 டைம்ஸ் நார்மலாக ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அந்த ஸ்லைடிங் கம் ஓப்பனிங் டைப் பண்ணும்போது என்ன ஆகுனா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பால்கனியாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்லைடிங் டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 50% வந்து எப்போயுமே க்ளோஸ்டாக தான் வச்சுருக்க முடியும். மிச்சம் 50% மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லைடிங் டைப்பில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 ட்ராக் ஸ்லைடிங் டைப். அதில் வந்து சென்டர் போர்ஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் 2 பக்கமும் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைட் பண்ணிக்கலாம். அந்த விண்டோஸ் அந்த டோர்ஸாக இருந்தாலும் சரி. இந்த விண்டோஸ் சென்டர் போர்ஷன் பார்த்தோன்னா எதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு இன்செக்ட் மெஷ்ஷுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த இன்செக்ட் மெஷ் வந்துட்டு 2 மெட்டீரியலில் வருது. ஒன்று பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்டீல் மெஷ்ஷில் வரும், இன்னொன்று பார்த்தோன்னா ஃபைபர் மெஷ்ஷில் வரும். ஸ்டீல் மெஷ்ஷில் நம்ம ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைபர் மெஷ்ங்கிறது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். அண்ட் ஸ்லைடிங் போக இன்னொரு டைப் என்னென்னா வந்துட்டு நார்மலாக உட்டன் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற டைப் ஒன்று இருக்குது. அது நார்மல் உட்டன் விண்டோஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த ஸ்லைடிங் டைப்பில் பார்த்தோன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, ஒரு விண்டோ வந்து 4x3 இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்மளால் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. பட் இந்த ஓப்பன் டைப்பில் என்னதுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். அண்டு ரேட்டை பார்த்தோன்னா ஸ்லைடிங் டைப்பை விட ஓப்பன் டைப் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரனால ரேட் எப்போயுமே வந்துட்டு இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா மேஜராக பார்த்தோன்னா நிறைய இடத்துல ஒயிட் கலர் தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது போக கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப லிமிட்டட் கலர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியும் இந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ரேட்டு சார்ஜஸ்லாம் வந்துட்டு மாறும். அண்ட் இந்த விண்டோஸ் வந்துட்டு எந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லா டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குது, சீஷோர் ஏரியா இல்லை ரொம்ப கோல்டு வெதர், அதாவது மலைப்பகுதி அந்த மாதிரி இருக்குன்னா கூட இந்த விண்டோஸை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உட்டன் விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப மழை பெய்கிற இடம் இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதுன்னா அது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் UPVC விண்டோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, இது வந்துட்டு மழை நிறைய பெய்கிற இடத்துலையும் சரி, ரொம்ப கோல்டு வெதராக இருக்கிற இடத்துலையும் சரி, சீஷோர் ஏரியாவும் சரி, எங்கே வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தோன்னா மற்ற விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது அலுமினியம் விண்டோஸும் சரி உட்டன் விண்டோஸும் சரி, ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ வுட்டெல்லாம் எடுத்தோன்னா அதை கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு பாலிஷ் பண்ணுறதோ 2 years ஒன்ஸ் வந்து பாலிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து UPVC விண்டோஸில் வந்து அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது ஏன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், எல்லா டெம்பரேச்சர்லையும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னா
சூடான இடத்துல வந்துட்டு அந்த பொருள் வந்து எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பெருசாகும். அண்ட் குளிரான இடத்துல டெம்பரேச்சர் எப்பயும் டவுன் ஆகும்போது அந்த பொருள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த யூபிவிசி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பான்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இது வந்து எல்லா டெம்பரேச்சர்லேயும் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜென்ரலாக யூபிவிசி விண்டோஸில் இன்னொன்று என்னதுன்னு பார்த்தோன்னா, வுட்டன் விண்டோஸில் வந்துட்டு அந்த வுட்லேயே வந்துட்டு சேஃப்டி கிரில் வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்துருக்கும். ஆனால் இந்த யூபிவிசி விண்டோஸில் நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த கம்பெனியில் சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணி தருவாங்க, பட் நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதை நம்ம தனியாக தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு யூபிவிசி விண்டோஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த கிரில் வந்துட்டு உள்பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் இதில் என்னென்னு பார்த்தோன்னா, வுட்டன் விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது வுட்டன் விண்டோஸில் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கிறனால வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து ஈஸியாக உள்ளர வர ஆரம்பிக்கும். பட் இந்த யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது வெளியே இருக்கிற சவுண்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட்டப் பண்ண போகிறீங்கன்னா டபுள் கிளேஸ்டு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டபுள் கிளேஸ்டு விண்டோ ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா, சிங்கிள் கிளாஸ் இல்லாமல் சென்டரில் வந்துட்டு ஒரு வேக்யூம் கேப் விட்டுட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் வந்துட்டு சின்னதாக கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, 5mm கிளாஸு. அதனால் வந்துட்டு வெளியே இருக்கிற சவுண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 95% வரைக்கும் நம்மளால் கட் பண்ணிட முடியும். அந்த இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இதில் என்னென்னு பார்த்தோன்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது என்னதுன்னா, ஒரு ரூமில் நீங்கள் ஏசி ஃபிட் பண்ணி அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ஆஃப் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வந்துட்டு உள்ளர ஒரே டெம்பரேச்சர் வந்து இதில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நார்மல் வுட்டன் விண்டோஸில் வந்துட்டு கேப்ஸ் இருக்கிறனால நம்மளால் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு லாங் டேர்மில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. பட் யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு சேம் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணி வைக்க முடியும். அண்ட் அதர் அட்வான்டேஜஸ் இதில் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபயர் ரிட்டார்டன்ட். நார்மல் வுட்டன் விண்டோஸ்லாம் வந்துட்டு ஃபயருக்கு ஈஸியாக வந்துட்டு கேட்ச் ஆகும், பட் இந்த யூபிவிசி மெட்டீரியல் வந்துட்டு அதில் கேட்ச் ஆகாது. இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, யூவி கோட்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சன்லைட் படுறதுனால கலரும் ஃபேட் ஆகாது. மெயின் இதோட லைஃப் டைம் என்னென்னு பார்த்தோன்னா 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் வரும். இது எங்கே அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நேஷனல் பில்டிங் ஃபெடரேஷனுங்கிற அத்தாரிட்டி வந்துட்டு இதை ரிசர்ச் பண்ணிவிட்டு இதோட லைஃப் வந்துட்டு 20 to 25 இயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா, இதோட காஸ்ட். வுட் விண்டோஸ், அலுமினியம் விண்டோஸ் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அது குவாலிட்டி பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு ஆவரேஜாக இதோட ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தோன்னா இதோட ரேட் வந்துட்டு 400 rupees per square feetலேருந்து ஈவன் 1000-1200 வரைக்குமே போகும். அது எல்லாமே வந்துட்டு அதோட குவாலிட்டி பொறுத்தது. ஸோ இப்போ இந்த ஸ்லைடிங் டைப்பில் பார்த்தோன்னா இதோட காஸ்ட்டு பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து 400 rupees வரும். அண்ட் இதோட ஓப்பன் டைப் அந்த மாதிரி பார்த்தோன்னா இதோட ரேட்டு பார்த்தோன்னா 500 rupees வரும். அண்ட் இதோட காஸ்ட் வந்துட்டு குவாலிட்டியை பொறுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம எத்தனை விண்டோஸ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறோம் இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த காஸ்ட்டை வந்துட்டு இதில் நம்ம சொல்ல முடியும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி யூபிவிசி விண்டோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எத்தனை விண்டோஸ் வருது, என்ன சைஸில் தான் நமக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் தேவை, லைக் பாத்ரூமில் வென்டிலேட்டர்ஸ் தேவையா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டு நியரஸ்ட்டாக இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி தருவாங்க. ஸோ ஒரு கம்பெனிஸில் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனோட ஃபார்மேட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் பார்த்தோன்னா நார்மல் கிளாஸ் இருக்கும், டஃபன் கிளாஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல சவுண்ட் இன்சுலேஷன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் கிளேசிங் கிளாஸ் கூட போய்க்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் இந்த கொட்டேஷனில் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா வந்துட்டு உள்ளே இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த கேல்வனைஸ்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது த்ரூ அண்ட் த்ரூ ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லை வந்துட்டு கார்னர்ஸில் மட்டும் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் வந்துட்டு நீங்கள் மெயினாக வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்கலாம். இதோட திக்னஸ் பார்த்தோன்னா 1 mmலேருந்து 2 mm 3 mm வரைக்குமே இருக்குது. ஆவரேஜாக ஒரு நல்ல குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ஒரு 1.2 mm யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல குவாலிட்டி. சப்போஸ் விண்டு அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.6 mm 2 mm வரைக்குமே போகலாம். அது பொறுத்தும் இது வந்து காஸ்ட் மாறும். இந்த மெயினாக இந்த ஸ்டீல் எதுக்குன்னா வந்துட்டு விண்ட் அடிக்கும்போது அதோட வைப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த உள்ள இருக்கிற கேல்வனைஸ்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ திக்னஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்.
அண்ட் இதோட ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே வெல்டட் ஜாயின்ஸாக தான் இருக்கும், எங்கேயுமே ஸ்க்ரூ டைப்லாம் இருக்காது. அலுமினியம்லலாம் பார்த்தோன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், ஆனால் யூபிவிசி விண்டோஸில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து வெல்டட் ஜாயின்ஸாக தான் இருக்கும். அண்ட் இதோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் நீ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம், அதுவும் இந்த கொட்டேஷனில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி இருக்கும். அண்ட் அது போக வந்துட்டு ஒரு விண்டோஸ் வந்துட்டு 2 ஸ்லைடு வருதுன்னா அந்த ஸ்லைடோட சைஸ் என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். 4 அடி இருக்குது விண்டோவோட விட்த்து இருக்குதுன்னா அது 2 ஃபீட் 2 ஃபீட்டாக பிரிக்க போகிறோமா இல்லை 3ஆக பிரிக்க போகிறோமா, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து இந்த கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு ஆர்டர் பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு 3-4 வெண்டார்ஸ் கிட்ட இந்த கோட் வாங்கிட்டு ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன வேரியேஷன் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இதை டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா யூபிவிசி விண்டோஸுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் மெயினாக செக் பண்ணி வாங்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா அதோட குவாலிட்டி நம்ம மெயினாக செக் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி வாங்கும்போது அதோட லைஃப் டைமும் நல்லா இருக்கும். ஸோ தாராளமாக யூபிவிசி விண்டோஸ் என் சைட்லேருந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். பை.